இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. 2 நாள் ஃபீவர்ல ஒழுங்காவே சாப்பிடல. இப்பதான் வாயே வைக்கிறேன். நான் என்னம்மா நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்றது? இன்னும் ஃபீவரே சரியாகல, இப்பயும் போயே ஆகணுமா? ஏதோ என் புள்ள இன்னைக்குதான் எந்திரிச்சுமா, எனக்கு பசிக்குது, இன்னைக்கு சாப்பாடு கொடுங்கம்மான்னு சொல்லியிருக்கா. இன்னும் பாரு, ஒரு வாய் கூட எடுத்து வைக்காம உட்காந்துட்டு இருக்க. எடுத்து நல்லா சாப்பிடு, அப்பதான் தெம்பா இருக்கும். உனக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்த, சாப்பிடு. அதுக்கு நித்தனே அம்மா. ஏதோ என் புள்ள 2 நாளா சாப்பிடவே இல்ல. நேத்தும் சுத்தமா சாப்பிடல. இன்னைக்குதான் அம்மா பசிக்குது, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்டேன். அது கூட செய்யாம இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஏமா உங்களுக்கும் டயர்டா இருக்குன்னு தானே சொன்னீங்க. ஏமா எனக்காக போய் ஏமா இவ்ளோ செய்றீங்க? அவ சாப்பிட்டாளம்மா? அவ சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டா. நீதான் கொஞ்சம் டயர்டா இருக்கணும்னு எழுப்பி உள்ள. நேத்து நைட்டே என்ன சொன்னேன்? எழுப்பி விடுங்கன்னு சொன்னேன்லம்மா. ஆமா, உனக்கே காய்ச்சல், இதுல எழுப்பி விடணுமாமே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அமைதியா இரு. இன்னைக்கு போவேனான்னு சொல்றேன், நீதான் வேணும்னே அடம் பிடிச்சு போவே நிக்கிற. மா நீங்க வேற ஏற்கனவே அவ தனியா பாத்துட்டு இருக்காமா. இன்னைக்காவது போய் கொஞ்சம் பாத்துட்டாது வரலாம்மா. சரி, அதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போலாம்ல. பரவாயில்லம்மா, இப்ப எனக்கு ஓகேடா. காலையில இருந்து செம்ம பசிமா. 6 மணிக்கு எந்திரிச்சு சொன்னா நீங்க இவ்ளோ செஞ்சுட்டீங்க பாருங்கம்மா. நான் ஏதோ சாப்பாடு சாம்பார் மட்டும் போதும்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் புள்ள நல்லா சாப்பிடணும், சாப்பிடு. என்கிட்ட இப்படி விளையாண்டுட்டுலாம் இருக்க கூடாது, மரியாதையே சாப்பிட்டுரு. நல்லா சாப்பிடணும், சரியா? எனக்கு இது வேணா அது வேணான்னு ஒதுக்கி வைக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரிம்மா. அம்மா அவங்கம்மா. அவளை பத்தி எல்லாம் நீ எது கேக்குற? நீ சாப்பிடு. அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானம்மா. ஆனா அவ ஒண்ணு அக்கான்னு நினைக்கல. நீ மட்டும் தான் அவளை தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. பேசாம சாப்பிட்ற. அவளை பத்தி பேசினே எனக்கு கோவம் வந்துரும். சரி, அவ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவளும் எங்க போறா? காலேஜ் போயிட்டா. உங்க சித்தப்பா தான் விட போயிருக்காரு. சரிம்மா, அப்ப ஓகேம்மா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட சொல்லுங்கம்மா. ஏதாவது வாங்கணும் அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேணாம். நீ அமைதியா இருந்தாலே போதும். சும்மா அவளுக்கு அதை செய்யற இதை செய்யறேன். அவளை ஒண்ணு ஒரு இடத்துல கூட மதிக்க மாட்டா. நீ மட்டும் அவளுக்கு அதை செய்யற இதை செய்யறேன்னு சொல்லு. அவளை பத்தி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. அம்மாவா இருக்கிற எனக்கே கவலை இல்ல, உனக்கு என்ன அமைதியாரு. அவளை பத்தி பேசாத. உனக்கு உடம்பு சரியாம இருக்கிறதுக்கு காரணமே அவதான். அன்னைக்கு நீ தூங்கிட்டு இருக்கும் போது பச்சை தண்ணி எடுத்து ஊத்தி காய்ச்சல் வந்து, இதெல்லாம் தேவை? அதெல்லாம் யாருனால? அவனால தானே. திரும்பி அவளையே கேட்டுட்டு இருக்க. அவ கூப்பிட்டுருப்பா போல. நான் தானே எந்திரிக்கலன்னு தண்ணி ஊத்திட்டா, அவ்வளவுதான்மா. இத நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் சாதாரணமா நினைக்க மாட்டேன் இத. அவ உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். நீ அவளை தங்கச்சியா ஏத்திட்டு இருக்கியா? நீ பேசாத அவளை பத்தி. அவ எதுவும் தெரியாம செஞ்சுட்டாமா. அவ அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேம்மா. ஏதோ ஒரு அர்ஜென்ட்னால தானே கத்துனா. ஆனா நான் தானே காதுல வாங்காம விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் உன் தங்கச்சி தான் சரி. அவகிட்ட சொல்ற. ஐயோம்மா, அவகிட்ட சொல்லாதீங்க. அப்புறம் சித்தப்பா கிட்டே அவகிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு இன்னும் தெரியாது மூஞ்சில தண்ணி ஊத்துனதெல்லாம். நீங்க அமைதியா இருங்கம்மா. அதனால தானே நீ அவளை பத்தி கேட்டுட்டு இருக்க. அந்த நாயே உனக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்துற. அந்த நாயை பத்தி நீ ஏன் கேக்குற? நீ அமைதியா சாப்பிடு. டென்ஷன் பண்ணாம சாப்பிடு. அவளை பத்தி எல்லாம் கேட்காது. எடுத்து கையிலே வச்சுட்டு இருக்க. நான் சாப்பிட மாட்டேங்கிற. எடுத்து சாப்பிடு. 2 நாளா சாப்பிடாம இன்னைக்குதான் பசிக்குதுன்னு சாப்பிட்டு இருக்க. அதெல்லாம் அவளை பத்தி கேட்டுக்கிட்டு. அவளை பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. நான் ஏதோ காலேஜ் ஃபீஸ் ஏதோ கட்டணும்னு சொல்லியிருந்தா. அதெல்லாம் கட்டியாச்சு, விடு. அவங்க அப்பா தான் உன் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போய் கட்டிட்டாரு. உன்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஐயோ பரவாயில்ல விடுங்கம்மா. அதான் சித்தப்பா எடுத்துட்டு போய் கட்டிட்டார்ல, அது போதுமா. காலேஜ் ஃபீஸ்ல நம்ம விளையாட கூடாதுமா. வேற ஏதாவது கேட்டாலாமா? நீங்க தான் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்களா? ஆமா, அவ கேட்ட உடனே நான் உன்ட்ட சொல்லாம இருக்கேன். அவ தான் டைரக்டா அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்குவாரு. அவங்க அப்பா தான் அவரு காசு மாதிரி எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை கேட்டாரா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ட்டு? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அவர்கிட்ட ஏடிஎம் கொடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் தான் காரணம். ஐயோ சரி விடுங்கம்மா. அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகலாம். நம்மளும் அதே மாதிரி இருக்க கூடாதுல. இப்ப வர வர என் அம்மா உங்க புருஷனை விட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமா, என் அக்கா பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு அவனுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் அவனை தூக்கி வச்சுதான் நான் பேச போறேனா? சரி சாப்பிடு. ஏய் நின்னடி. என்னங்க என்ன வேணும்? அவளே இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. கிளம்புங்க அந்த பக்கம். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டுக்கோ. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அத்தனை பேரும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ளார? 2 நாளா காய்ச்சல்னு படுத்து கிடந்த. இன்னைக்கு என்ன உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நீ? உன்னோட பார்த்தா காய்ச்சல் மாதிரியாடி தெரியுது. இல்ல அந்த மாப்பிள்ளை வர்றதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஒரு வர வைக்கிட்டா? அவதான் அன்னைக்கே சொல்லிட்டாலே இதெல்லாம் வேணான்ட்டு. அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு வேணானா வேணாம், அவ்வளவுதான்.
நீங்க மாப்பிள்ள கூட்டிட்டு வந்தாலும் சரி நீங்க தான் அசிங்கப்பட போறீங்க. அவளுக்கு அந்த மாப்பிள்ள கிடையாது. நான் அவகிட்ட சொன்ன இந்த மாப்பிள்ள ஓகேவான்னு பாரு. ஆனா நான் இப்ப சொல்றேன் அந்த மாப்பிள்ள அவளுக்கு கிடையாது. நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ சொல்லு என்ன பண்ண போற இப்போ? எனக்கு வேணாம், அவ்வளவுதான். எனக்கு அந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கல. அப்புறம் வேற எவன உனக்கு பிடிக்கும்? எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலனா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க சொல்ற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அப்போ மனசுல எவனோ இருக்கா, அதனாலதான் நீ இவ்ளோ திமிரா பேசுற. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவ சாப்பிட்டுட்டு இருக்க, அப்புறமா வந்து பேசுங்க. கிளம்புங்க இப்போ. ஆமா, இப்ப சாப்பிடுறதானே ரொம்ப முக்கியம். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அமைதியா இரு. இத பாருங்க, அவளை சாப்பிட்டு விட்டுருங்க. ஏதாவது பண்ணிருவேங்க. மரியாதையா போயிருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் அவங்க கால் பண்ணா அவளுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி முடிங்க. அப்படி இல்லையா என்கிட்ட விட்டுருங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி நான் உங்களை பேச சொல்லி நான் சொல்லவே இல்லையே. என் வாயால இருந்து எப்பயாவது எனக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படி இப்படி நான் ஏதாவது உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டேன். நான் கேட்கல. எனக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான். நீங்க யார கூட்டிட்டு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்றது. சும்மா உங்க இஷ்டத்துக்கு வர மாப்பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் பிடிக்கிறேன்னு மட்டும் தான் சொல்லுவேன். கூட்டிட்டு வர எந்த மாப்பிள்ளையும் எனக்கு வேணாம். எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க ஒண்ணு என் லைஃபுக்கு கேர் பண்ணி அதை பண்ற இதை பண்றதுனால நினைக்கணும்னு அவசியமே இல்ல. இது மட்டும் என்ன கேர் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை இந்த வீட்டை விட்டு எப்ப துரத்தலான்னு இருக்கேன். அது இந்த ஜென்மானாலும் உங்களால முடியாது. என்ன துரத்தணும் அப்படி இப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க வேலை என்னமோ அதை பாத்துட்டு போங்க. சப்போஸ் அந்த மாப்பிள்ளை கால் பண்ணாங்கன்னா உங்க பொண்ணுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிருங்க. ஏன்னா உங்க பொண்ணுக்கு கல்யாண ஏஜ் வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுங்க. யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா அது உங்க பொண்ணு. இங்க எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க கூட்டிட்டு வர மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியே ஆகணும்னா என்னால சுத்தமா முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சித்தப்பாங்கிற முறையில வேணான்னு சொல்லி முடிச்சுட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேலே வந்து டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. அதான் மாப்பிள்ளைக்காரர் போன் அடிச்சுட்டே இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, உங்க பொண்ணுக்கு ஓகே சொல்லிருங்க. ஆமாங்க, அந்த மாப்பிள்ள நல்லவரு வல்லவருன்னு சொன்னீங்களா? ஓகே சொல்லிருங்க. நம்ம பொண்ணுக்கு ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? ஓகே சொல்லிருங்க. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ பேசாததுல. அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க பேசாதீங்க. என்னடி ஏட்டிக்கு போட்டியா இப்ப பேசிட்டு இருக்கியா? அவ்வளவு திமிரு ஆயிருச்சாடி உனக்கு. சொந்த கால்ல நிக்கிறேங்கிற திமிரு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சித்தப்பா. ஏன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு நாள் பேசதான் முடியும் சித்தப்பா. அதை விட்டுட்டு உங்க ராஜ்யம் தான் இங்க நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க பிடிச்சதை செஞ்சா போதும். அப்படி அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் அடிக்கிறாங்களா, டார்ச்சர் பண்றாங்களா, நான் ஒண்ணு சொல்றேன், அழகா போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதை தவிர வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது சித்தப்பா. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் நீங்க பேசாது. எனக்கு எப்ப பண்ணணும், என் தங்கச்சிக்கு எப்ப பண்ணணும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அவளை பாத்துக்க நான் இருக்கேன், என்ன பாத்துக்க அவ இருக்கா, முக்கியமா அம்மா இருக்காங்க, அது போதும். அவங்களோட புருஷன் வந்து எங்களை பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது சித்தப்பா. என்னடி அவள அம்மா அப்படி இப்படிங்கிற? நான் அப்படிதான் சொல்லுவேன் சித்தப்பா. அவங்க எனக்கு இன்னொரு அம்மா தான். எனக்கு வேணா இன்னொரு அப்பா மாதிரி யாரும் இல்லாம இருந்திருக்கு. எனக்குன்னு வரப்போற மாப்பிள்ளை எனக்கு அப்பாவாவும் இருப்பான். ஓகேவா? நீங்க எதுவும் பேசணுங்கிற அவசியமே இல்ல சித்தப்பா. கிளம்புங்க. நீ சாப்பிடுமா, அவரு கிடக்குறாரு, அவருக்கு வர வேலை இல்ல. உன்னை வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணலன்னா அவருக்கு தூக்கமே வராது. அதான் நீ சொல்லிட்டு எல்லா செலவும் நீ பாத்துக்கிறேன். எங்க பொண்ணுக்கே நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். என்னங்க சரிதானே? நீங்க தானங்க சொன்னீங்க அவரு நல்ல மாப்பிள்ள, நல்லவரு வல்லவருன்ட்டு. ஆமா, வீட்டுல பெரியவளை வச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. ஐயோ ஏங்க நீங்க வேற, இது உங்க பொண்ணு இல்லைங்க. உங்க பொண்ணா இருந்தா நீங்க சொல்லலாங்க. இது உங்க பொண்ணு இல்ல, ஏன் அக்கா பொண்ணு, சரிங்களாங்க? அதனால நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இவ கல்யாணம் பண்றா. என்னால முடியாது சித்தப்பா. நீ சாப்பிடு. இப்படி எத்தனை நாள் இங்கே உட்காந்து கொட்டிக்கலான் இருக்கு. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு மட்டும் இரு. அவ செஞ்சு போடுவா, நீ நல்லா கொட்டிக்கோ. இப்ப புரிஞ்சிருச்சுடி நீ எதுக்காக இப்படி கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு. எவனையாவது ஒருத்தனை மனசுக்குள்ள வச்சிருப்ப, அவனை காதலிக்கிற அப்படி இப்படின்னு வேணி. அதுக்காக தானே இப்ப மாப்பிள்ள வேணாங்கிற. சாப்பிட்டு சாப்பிட்டு நீ நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு இப்படியே உட்காரு. அங்க சொல்றதை எதையும் கேட்ட. ஏன்னா நீ எவனையோ ஒருத்தனை மனசுல வச்சிருக்கியா இல்ல எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு யாருக்கு தெரியும்? இதுல 2 நாள் வேற உடம்பு சரியில்லை. இப்ப என்ன சொல்ல வரீங்க? 2 நாள் உடம்பு சரியில்லை, எனக்கு புரியலங்க. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏமா எந்திரிச்சிட்ட, சாப்பிடு. அவர் பேசினதே வயிறு நிறைஞ்சிருச்சுமா. நான் வரேம்மா. கௌசி நல்லா சாப்பிட்டுட்டு போமா. என்னடி அப்படியே எந்திரிச்சு போய் மழுப்புறியா? உண்மையை சொல்லு, எவனையாவது வச்சிருக்கியா இல்ல? நான் வரேம்மா. இல்லம்மா, நீ சாப்பிட்டுட்டு போ. அவர் கிடக்குறாரு, அவர் இப்படிதானே பேசுவாரு. பேசினதே வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த பேச்சை கேட்டுட்டு தானே போறேன். போதுமா, இதுலயே வயிறு எல்லாமே நிறைஞ்சிருச்சு. விடுங்கம்மா, கிளம்புறேம்மா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? என் பொண்ணு நிம்மதியா சாப்பிட விட்டுறாதீங்க. அவளே 2 நாள் சாப்பிடாம இன்னைக்குதான் அம்மா பசிக்குதுன்னு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா. அவளுக்கு ஆசையா இவ்ளோ செஞ்சு வச்சு ஒரு வாய் கூட வைக்கல, அது கூட எந்திரிச்சு போயிட்டா.
நல்லா இருங்க, நீங்களும் உங்க பொண்ணு நல்லாவே இருங்கங்க. ஒரு நாள் அவ சாப்பிடலன்னு செத்து போயிட மாட்டா. ஆமாங்க, அவ ஒரு நாள் இல்ல பல நாள் பட்னியா கடந்துட்டு இன்னைக்கும் என்ன அதே மாதிரி தானே. நான் இப்படியெல்லாம் இருக்க கூடாதுங்க, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்டா என் அக்கா அவங்க பிள்ளைங்களை விட்டு போனாங்களோன்னு இப்ப தோணுது. நான் இவ்ளோ ஓவரா பண்ணாதீங்க. ஆசிரமத்துல வளர்ந்துருந்தா கூட தங்கமா வளர்ந்துருப்பாங்க. இப்ப அவங்க வீட்லயே அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு வயசோர் நிம்மதியா அவங்களால சாப்பிட முடியுதா? காலையில என்னமோ அவகிட்ட பேசுனீங்க, அவளும் சாப்பிடாம போயிட்டா. அத சொன்னா இவ சாப்பிட மாட்டான்னு நான் அதை சொல்லல. இவளாவது ஆசையா கேட்டாலே சாப்பிட்டுன்னு போட்டு கொடுத்த எப்பதான் அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டீங்கல்ல. நல்லா சந்தோஷமா இருங்க. அவ கஷ்டப்படுறால, ஒரு நாள் நீங்களும் உங்க பொண்ணு கஷ்டப்படுவீங்க. நான் வந்து எந்த உதவி பண்ணிடுவேன் மனசுல கூட நினைச்சு பாக்காதீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்குன்னு உதவின்னு செய்ய வர மாட்டேன். சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேத்தையும் அந்த பாடுபடுத்துறீங்க. அதனால உங்களுக்கும் வரும் ஒரு நாள். அது கூடி சீக்கிரத்துல வரப்போதுங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறாங்க. அதை நான் பார்க்கதான் போறேன். ஆனா நீங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க. அவளே 2 நாள் சாப்பிடாம காய்ச்சல்ல இருந்தா. இன்னைக்குதான் ஏதோ பசிக்குதுன்னு சொன்னா, செஞ்சு கொடுக்கலாம்னு அத்தனையும் செஞ்சு வச்சா, அதுவும் சாப்பிடாம போயிட்டா. ஒருத்தவங்க பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு போடலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த சாப்பாடு போடும் போது சாப்பிடும் போது என்ன பேச்சு பேசுறீங்கல்ல? நீங்க வந்து பாத்தீங்களா? நீங்க முதல்ல நம்ம பொண்ணு காதலிக்கிற அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சே நீங்க ஓகே தானே சொல்லுவீங்க. அவகிட்ட பேசுற பேச்சா இதெல்லாம்? சின்ன பொண்ணுங்க அவளுக்கு என்ன தெரியும் சொல்லி இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாமா, அவ ரொம்ப ஒழுக்கம். நீ பார்த்தல ஏண்டி? அன்னைக்குதான் பார்த்தனே, கை குலுக்கிட்டு ஒரு பையன் கூட நின்னுட்டு இருந்தான். உன் புள்ளைய முதல்ல போய் எந்த லட்சணத்துல இருக்கான்? ஓ, கை குலுக்கிட்டுன்னா தப்பா தான் நினைப்பீங்களா? ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கு. இப்படி நினைச்சு நினைச்சு இவகிட்ட பேசுற பையனை கூட பேச விடாம பண்றீங்க நீங்க. அந்த பையன் விட்ட திட்ட போயிருக்கீங்க. ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தனால வந்துட்டீங்க நீங்க. இல்லைன்னா அந்த பையனை அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. உதவிக்குன்னு அவகிட்ட தான் நீங்க வந்து கேட்க போறீங்க. பாத்துட்டே இருங்க. ஹாய் கௌசி. என்னாச்சு கண்டுக்காம போறாங்க? எங்க எங்க இங்க கௌசி, இங்க பாருங்க கௌசி. எங்க உங்களுக்கு என்னாச்சு? இங்க பாருங்க. இங்க பாருங்க. முதல்ல ஆபீஸ் தூக்கிட்டு போ. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க நல்லா தானே நடந்து வந்தாங்க. என்னாச்சு? திடீர்னு மயக்க போட்டாங்க. என்ன இருக்கும்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்ன ஆயிடுச்சு? இங்க பாருங்க கௌசி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. எங்க கண்ண முழிங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க கௌசி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. எங்க முழிங்க. இங்க பாருங்க. நல்லா இருந்தவங்க ஏன் திடீர்னு இப்படி மயக்க போட்டாங்க? நல்லாதான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஏன் தான் அடிக்கடி மயக்க போட்டுறாங்களோ? அதுவும் நம்ம பாக்குற டைம்ல மயக்க போட்டுறாங்க. அதுல ஆபீஸ் கூட்டிட்டு போ, அதுக்கப்புறம் எல்லாமே பாத்துக்கலாம். இங்க பாருங்க சோஃபால உட்கார போ, அதுக்கப்புறம் எல்லாமே பாத்துக்கலாம். இங்க பாருங்க கௌசி, எந்திரிங்க. எந்திரிங்க. இங்க பாருங்க. என்ன தண்ணி தெடிச்சாச்சு, ஏன் இன்னும் எந்திரிக்கல? எங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. பேசாம டாக்டருக்கு கால் பண்ணிடலாமா? இங்க எந்திரிங்க. இங்க பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பாருங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு தண்ணி தெடிச்சு எழுப்பி விட்டாச்சு, ஆனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இத போய் நீ உன் மாமா கிட்ட தாண்டி கேட்கணும். இங்க கிட்ட கத்திட்டு இருந்தா அவர் பாட்டுக்கு தூக்குறாரு, அவர் பாட்டுக்கு வராரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளார போறாரு, ரூம்குள்ளார. அத பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு பங்கு போட வந்துட்டான்னு நினைக்கிறேன்டி. ஆனா பார்த்தா அவர் பாட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. என்ன ஒரு தைரியம்? இவ்ளோ பேத்துக்கு முன்னாடி அவர் தூக்கிட்டு போலாம். உன் கனவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருக்கு போலடி. கொஞ்சமாவா? மொத்தமா உடைஞ்சிச்சு போல. இப்ப பார்த்தல எப்படி தூக்கிட்டு போனாரு. என்னடி விளையாடிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? பின்ன உன் மாமா பண்றது பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் மாமா எனக்கு மட்டும் தான். நீயே நினைச்சிட்டு இருந்த, ஆனா அவன் நினைக்க மாட்டான் போல. இதெல்லாம் பேசாம இருடி. நீ வேற. சரிடி, இது ஏதோ ஒரு யதார்த்தமா நடந்தது. நீ அமைதியா போ. இன்னொரு நாளும் நடக்கும். நீ பாத்துட்டு சும்மா மட்டும் தான் இருக்க போ. இத்தனைக்கும் அவ யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அமைதியா போற பத்தியா நீ? பக்கத்துல பியூட்டி பார்லர், அந்த பொண்ணு எதுக்கு இங்க வரா? எதுக்கு முதல்ல அவர் தூக்கிட்டு வரா? நீ ஏதாவது நினைச்சு பாக்குறீங்க? இது யதார்த்தமா நடந்த மாதிரி இல்லடி. அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்காத. நீ கொஞ்சம் நல்லா பார்த்து இருந்துக்க. அந்த பியூட்டி பார்லரோட ஓனருக்கு இவ்ளோ பெரிய கம்பெனி பையன் கூட என்ன வேலை? நீயா இருந்தா பிரைடல பத்தி பேசலாம், அப்படி இப்படின்னா கூட பரவாயில்ல. பையன் கூட என்ன வேலை? அதுவும் இவ்ளோ பெரிய கம்பெனியோட ஓனர் தூக்கிட்டு அவரு பாட்டுக்கு போறாரு. இதுக்கு மேல எல்லாத்தையும் சொல்லிட்டே உனக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணிக்கோ. இல்லனா உன் வாழ்க்கை நடு ரோட்ல தாண்டி நிக்க போது. பாத்துக்கோ. உன் மாமா ஒண்ணு சும்மாலாம் அப்புறம் உனக்கு கிடைக்க மாட்டாரு. பாத்துக்கோ. இதுக்கு மேல இத பத்தி பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற. பார்த்து தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணாலும் ஓகே. அதை விட்டுட்டு மாமாலாம் அப்படி பண்ண மாட்டாரு, அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தனா உன் வாழ்க்கை தான் போகுது. எதை நம்புறோமோ அதை நல்லா நம்பிக்கோ. இந்த மாதிரி விஷயத்துல விட்டு கொடுத்துறாரு. நீ ஏன் எத்தனை பேரையோ பாத்துருக்க. பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரிடி, நாங்க வரோம். போயிட்டு வாடி. ஏன்னா உன் மாமாவை தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சடி. உன் மாமாவை தப்பா சொல்லணும்னா நான் நினைக்கல. உன் மாமா நல்லவரா இருந்தாலும் இந்த பொண்ணு நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவ்ளோ பெரிய சொத்து விட்டுற முடியுமா? பாத்து இருந்துக்கோ. ஏன் உன் மாமாக்காக தான் இந்த கம்பெனில வந்து வேலை செய்யற. பாத்துக்கோ. புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி
கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான்